அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கலந்திர ஸ்தானமான ஏழாம் இடத்தில் மற்ற வீட்டு அதிபதிகள் சேர்ந்தாங்கன்னா ஒரு ஜாதகருக்கு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன பலன் தான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே நேற்று இந்த ஏழாம் இடத்து அதிபதியும் கொஞ்சம் விரிவாக சொன்னேன். அதில் சிலர் இந்த ஏழாம் இடத்தில் மற்ற கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் என்பது கேட்டதுனால இன்று அந்த கருத்தை தெரிவிக்கல, கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ லான் போட்ட லக்கணம் அங்கேருந்து ஏழாம் இடம், அந்த ஏழாம் இடம் அதிபதியுடன் மற்ற கிரகங்கள் சேர்ந்தால், அது பரிவர்த்தனை பெற்றாலும் சரி, நட்சத்திர சாரம் வாங்கினாலும் சரி, ஒரு கட்டத்தில் கூடி இருந்தாலும் சரி, இதே பலன் தான் நடக்கும். கருத்தில் கொள்ளுங்க. ஏழாம் அதிபதி 2ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றால் மனைவியால் தனம் அதிகமாக அஞ்சாதகருக்கு கிடைக்கும். ஆனால் கலந்தர தோஷம் உண்டு. கலந்தர தோஷம்னா மனைவிக்கு எப்போதும் ஏதாவது உடல்நிலை குறைவு, தீராத வேதைகள் இருந்து கொண்டு இருக்கும். 7ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றால் கலந்தர உறவில் சிக்கல் ஏற்படும். 7ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றால் நல்ல சீர்வரிசையுடன் மனைவி நல்ல வசதியான வீட்டிலிருந்து அந்த ஜாதகருக்கு வருவாங்க. 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றால் காதல் ஏற்படும். இத்துடன் 6, 8, 12 சேர்க்கை ஏற்பட்டால் பிரிவினை, வழக்கு, டைவர்ஸ் ஏற்படும் வாய்ப்பு ஏற்படும். 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றால் தாமத திருமணம், மனைவிக்கு நோய். இது 10க்கு தர்ம கர்மாபதி என்பதால் தொழில் வழி சிறப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேர்க்கப்பட்டால் தாமத திருமணம், பிரிவினை, வழக்கு, டைவர்ஸ் ஏற்படும். 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேர்க்கப்பட்டால் மனைவியால் நல்ல பாக்கியம் வரும். திருமணத்துக்கு பின் வாழ்வு உயரும். மாமனார் வீட்டு உதவி சிறப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சேர்க்கப்பட்டால் வேலை பார்க்கும் மனைவியோ அல்லது வருமானம் உள்ள மனைவியோ அந்த ஜாதகருக்கு அமையும். 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சேர்க்கப்பட்டால் பலதார அமைப்பும், காதல் திருமணமும், பல காதலும் மலரும். 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சேர்க்கப்பட்டால் மனைவியால் அதிகமான விரையை ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த 7ஆம் அதிபதியுடன் இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்தால் இப்படி தான் பலன்கள் நடக்கும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.